clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்காசிய நாடுகளுக்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். முதல் நாடாக நேற்று சவுதிக்கு சென்றார். ட்ரம்புடன் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் உட்பட ஏராளமான தொழிலதிபர்கள் சென்றுள்ளனர். ரியாத் விமான நிலையம் வந்திறங்கிய ட்ரம்பை பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வரவேற்றார். மாலையில் அமெரிக்கா சவுதி முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. சவுதி அரேபியா அடுத்த 4 ஆண்டுகளில் அமெரிக்காவில் 50 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஏற்கனவே உறுதியளித்து இருந்தது. அதை 85 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த அமெரிக்கா தரப்பில் பேச்சு நடத்தப்பட்டது. பதிலுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் சவுதியின் மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தமான விஷன் 2030 திட்டத்தில் உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் நியோம் எனப்படும் எதிர்கால பிரம்மாண்ட நகரம் போன்ற மெகா திட்டங்களில் முதலீடு செய்ய முன்வந்தன. இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சவுதி அரேபிய இளவரசருடனான பேச்சின் போது கச்சா எண்ணெய் விலையை கட்டுப்பாட்டில் வைக்க உற்பத்தியை தொடர்ந்து அதிகரிக்கும்படி வலியுறுத்தினார். இன்று சவுதியின் ரியாத்தில் நடக்கும் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற உச்சி மாநாட்டில் ஈரானின் அணுசக்தி திட்டம், காசா போர் மற்றும் சவுதி இஸ்ரேல் உறவு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது கத்தார் மன்னர் குடும்பம் அதிபர் ட்ரம்புக்கு 3400 கோடி ரூபாய் மதிப்பிலான போயிங் 747-8 என்ற ஆடம்பர விமானத்தை பரிசாக வழங்க முன்வந்துள்ளது. இதற்கு அமெரிக்க எதிர்க்கட்சியினர் மட்டுமின்றி ட்ரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சிலரே எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அவர் அளித்த பதிலில், இந்த மாதிரியான பரிசை நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். இதை மறுப்பதற்கு நான் முட்டாள் இல்லை. தற்காலிக ஏர்ஃபோர்ஸ் 1 விமானமாக இது செயல்படும். என் பதவிக்காலத்துக்கு பின் அதிபர் அருங்காட்சியகத்துக்கு நன்கொடையாக வழங்குவேன் என்று ட்ரம்ப் கூறினார்.